ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் யோசிப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே, வீட்டில் சமையல் நேரம் போக சும்மா தானே இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு டெஸ்ட்டு, நிறைய போர்ஷன் இருக்குது. ஆனால் படித்து தான் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே இந்த கட்டிங் வேலையும் நடக்கும், இதுவும் நடக்கும். அந்த மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி தான் கஷ்டப்படுவாங்க. குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டியிருக்கும். இப்போ பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் வேலை கம்மியாகும். அதே இது சமையல் பண்ணி தர வேலை இருந்தால் ரொம்ப வேலை கம்மியாகும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பாத்திரம் பூசுறது, துணி துவைக்கிறது, வீடு தூக்குறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் செஞ்சாகணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்க வரவங்க நிறைய சவால்களை சந்தித்து தான் படிப்பாங்க. ஆனால் அந்த சவாலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அது மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃபாக ஓட வச்சிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.